வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. அந்த கணவர் வந்து வேலை செஞ்சார். வேலை ஓரளவுக்கு சம்பாதிச்சார். சம்பாதிச்சு அவர் கொஞ்சம் கூட சேமிக்கவே இல்லை. அவர் மட்டும் இஷ்டத்துக்கு ஒரு டீ சாப்பிட்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுன்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு டீ சாப்பிட்டு வருவார். ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ஏன்னா பணம் இருக்குன்ற இதில் வந்து அது மாதிரி இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுவார். நண்பர்கள்லாம் கேட்டால் அதே வாழ்க்கையெல்லாம் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்து ஒரு நாளும் அப்பா ஒரு உண்டியல் வச்சுருந்தது. உண்டியலை வச்சு அப்பா எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கும். அந்த அப்பா வந்து உடனே ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரு. அதை ஒரு நாளாக அந்த உண்டியலில் போட்டு அவங்க சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. இவருக்கு நல்லா இதாக இருக்கும்போது உடம்பு வந்து திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரி சுகமில்லாமல் போச்சு. உடம்பு சுகமில்லாமல் போனதும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். டாக்டர்கிட்ட போனது ஏதோ டிசீஸ் இருக்குது அவருக்கு. அந்த டிசீஸ் வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 50,000 செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, பேங்க்கில் பணம் இல்லை, கையில் பணம் இல்லை. அவங்க யாரோ போய் கேட்குறாரு. நண்பர் கூட இட்டு போய் நிறையா செலவு பண்ணார் இல்லையா, அவங்களாம் கேட்குறாரு. அவங்கெல்லாம் அப்படியே நைஸாக இல்லை, என்கிட்ட இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மனவேதனையோடு வந்து வீட்டில் உட்கார்றாரு. உட்காந்து அந்த நேரத்தில் அவருடைய பெண் குழந்தை இருக்குது இல்லையா, அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு இதை எடுத்து உண்டியில் எடுத்து உடச்சி இது பண்ணாங்க. அந்த உண்டியலில் ஒரு 50,000 கிட்ட சேர்ந்துருந்தது. அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவர் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அவரோட சரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் செலவுகளை வந்து நிதானமாக பண்ணார். கொஞ்சம் சேமிக்கவும் செஞ்சார். ஏன்னா மகள் செய்த சேமிப்பு தான் இப்போ இன்றைக்கி அவர் உயிரை காப்பாற்ற பண்ணிச்சு. இல்லைன்னா பெரிய இம்சையாக இருக்கும். அதில் வாழ்க்கையில் வந்து பணம் இருக்குன்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு தூமெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. எதையுமே கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும். சிக்கனமாக இருக்கிறது வேறு, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேறு. எது தேவையான செலவை செய்தாகணும், தேவையில்லாத அனாவசிய செலவெல்லாம் தவிர்க்கணுன்றது அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.